உண்மையாக ஒரு தலைமுறையை திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு டைலாக் தான். டைலாக் டெலிவரி எல்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. கருத்தாக சொல்லணும் எப்படின்னா ஒரு கிணறு தோன்றதை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கிணத்து காணமா என்னல, ஆனால் மெயினாக வந்து ஒரு டைனோசரை வச்சு எடுத்துறாங்க. பழைய கால நூற்றாண்டில் இருக்க டைனோசரை வச்சு படம் எடுத்துருக்காங்க. கிணறு தோண்ட போயிட்டு ஒரு டைனோசரோட எலும்பு கிடைக்குது. ஸோ அதை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கிணறு தான் இதில் மோஸ்ட்டாக என்ன கான்செப்ட்னு ஃபஸ்ட்டு புரியாது, போக போக உங்களுக்கே புரியும். பாருங்கள், ஒரு வாட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். மெசேஜ் வந்து ஒரு கிணத்தை காணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க ப்ரோ மெயினாக. ஆனால் அது கிணத்து காணமா என்னல, ஆனால் மெயினாக வந்து ஒரு டைனோசரை வச்சு எடுத்துறாங்க. பழைய கால நூற்றாண்டில் இருக்க டைனோசரை வச்சு படம் எடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு சார். அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் காமெடியாக நல்லா பண்ணிக்கிறாரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார், ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. சாங்கு பேக்ரவுண்டு மியூசிக்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட்டு பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா தான் சார் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவும் காம்போவோ இதுவாக பண்ணலை, பட் இருந்தாலும் சைடில் வந்து கொஞ்சம் அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு சார். செம சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அவருடைய காமெடி தான் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது, நல்லா இருந்தது. மக்கள் பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, பார்க்கலாம், காமெடிக்காக பார்க்கலாம். கருத்துக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. பாட்டுலாம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த காமெடிக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நிறைய சிரிப்பு வந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. கிணத்துக்கான படம் வந்து ரொம்ப அரசியல் பேசக்கூடிய ஒரு படம். பாலச்சந்தர் வந்து தண்ணீர்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது மாதிரி ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இது. என்னென்னா எல்லா ஊர்லேயுமே தண்ணி பிரச்சனை இருக்கும். அந்த தண்ணி பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு அரசியலை பேசியிருக்கிற ஒரு படம். டேரக்டர் சுரேஷ் அங்கை வந்து என்னென்னா சத்திய சோதனை, கெடாவின் கருணை மனு, அதுக்கப்புறம் வந்து கிணத்த காணோம், செந்தில் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகல. நான் உண்மையாகவே யதார்த்தமான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப நல்ல திரைப்படம். மக்கள் உண்மையாக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக கதையோடு கனெக்ட் ஆகி நடிச்சிருக்காரு. எல்லாமே அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்கப்பா. எல்லாம் எளிய முறையில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஊர் மக்களை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே போர் அடிக்கலை. கொஞ்சம் மியூசிக் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது, மற்றபடி நல்ல ப்ளே, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான். அடுத்த தலைமுறைக்கான ஒரு கிளைமேக்ஸ் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம் இது. மக்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படம். இது வந்து என்னென்னா ஒரு டைரக்டர் படம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. யதார்த்தமான படம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கதைக்கான ஆட்கள் தான் இது. நான் ஹீரோ அப்படின்னாலாம் இங்கே படத்தில் இல்லை. எல்லாமே யதார்த்தமாக பண்ணியிருக்கேன். எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருக்குது. எல்லாருமே பேசக்கூடிய ஒரு ஆட்களாக மிகப்பெரிய ஒரு அரசியலாக காமெடியாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஊரில் எப்படி பேசுவாங்களோ அதுக்கான மாதிரி டைலாக்கு ரொம்ப அரசியல் புத்தியோடு எழுதியிருக்காரு இயக்குனர். நல்ல ஒரு உண்மையாக ஒரு தலைமுறையை திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு டைலாக் தான். டைலாக் டெலிவரி எல்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. அரசியலை காமெடியாக சொல்லியிருக்கார். ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிணத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. கிணறு தோண்ட போய் பூதங்களமன கதையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிணறு தோண்ட போயிட்டு ஒரு டைனோசரோட எலும்பு கிடைக்குது. ஸோ அதை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பர். ஃபஸ்ட் ஹாஃபு சும்மா நார்மலாக போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நல்லா ட்விஸ்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டரா அது அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்கா, கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியோட கண்டிப்பாக எப்படி காமெடி சீன்லாம் இயல்பாக பண்ணுறது நமக்கு நல்லா காமெடியாக சிரிப்பு வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பேசியிருக்காங்க, லைட்டாக பேசியிருக்காங்க. இப்போ இருக்கிற அரசியலுக்கு பேசியிருக்காங்க. மெயினாக வந்து தண்ணி பஞ்சம் கண்டிப்பாக வரும், அதை பற்றியும் யோசிக்க வச்சுருக்காங்க. ஆமாம், அதான் கிணத்தை காணுன்னா அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டாக்க உங்களுக்கு அந்த படத்தோட இது தெரியாது. படம் எல்லாருமே பார்க்கலாம்.
ஒரு கருத்தாக சொல்லணும்னு எப்படின்னா ஒரு கிணறு தோன்றதை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம அண்ணன் ராம் சுரேஷ்னு அண்ணன் நடிச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி தான் வந்தேன் படத்துக்கு. படம் வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து ஓகே ஒரு கிணறு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் ஆரம்பித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த பழைய தொண்டு அந்த நம்ம அழிஞ்சு போன ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும், உயிரினங்கள் எல்லாமே முன்னாடி அதை வச்சு ஒரு எலும்பு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து ஒரு ட்விஸ்ட்டாக வச்சு அதனால் எப்படி இருக்குது, இப்போ நமக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே ஒரு முக்கியம்தான். ஆனால் அதுக்காக அந்த நினைவுகளுக்காக நம்ம இருக்கப்படுற ஒரு இதை நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படின்றக்காக ஒரு போராடுற ஒரு விஷயமா இருக்குது. அது மக்களுக்கு பாதிப்பு அடைகிற விஷயமா இருக்கக்கூடாது. தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் வந்து நமக்கு வந்து அந்த பழைய இதெல்லாம் வந்து நமக்கு ஓகே, அது கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் அதனால் இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை உணர்த்த வராங்க. அதை நம்ம முழுசாக சொல்லக்கூடாது அப்படின்றனால நல்லா அவர் எப்பயும் போல் யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம் தான். சாங் ஓகே தான், அவர் சாங்கு கேட்க நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓகே தான். இது கிராமத்தை பின்னணியில் எடுத்ததுனால, ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் எடுத்ததுனால கிராம மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு அதை பார்த்தா ஓரளவுக்கு அதை பிடிக்க ஆரம்பிக்கும்.